நம்ம நெக்ஸ்ட் வந்து கிளாத்ல மார்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சார்ட் மார்க்கிங் ஃபுல்லா பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கிளாத்ல நம்ம மார்க் பண்ண போறோம். ஸோ கிளாத்ல மார்க் பண்ணதுக்கு நான் வந்து 1 மீட்டர் கிளாத் எடுத்து வச்சிருக்கேன். 36, 38 வரைக்கும் 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல மெஷர்மெண்ட் இருக்கிறவங்க, அதாவது செஸ்ட் ரவுண்ட் நம்ம வந்து பிரேசியர் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சைஸ் வந்து 36, 38 வரைக்கும் இருக்கிறவங்க 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே போகிறவங்க 1.10, 1 மீட்டர் 10 பாயிண்ட் கூட தருவாங்க, அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு 1 மீட்டர் எடுத்திருக்கேன். இதே 32, 34ல் இருக்கிறவங்க நீங்கள் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு 80 பாயிண்டே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு எடுக்காதீங்க. 1 மீட்டர் கிளாத் எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. நம்மளால் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த மெட்டீரியல் நான் 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கரை பக்கம் பிசுரெல்லாம் வராமல் கட் அதாவது பிசுறு வராத ஒரு பக்கம் இருக்குல்ல, அதுதான் கரை பக்கம். இது பார்த்தீங்கன்னா கட் பண்ண ஏரியா, கட் பண்ணுற மாதிரி பிசுறு வர ஏரியா தான். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த கரையை தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கரையை இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபோல்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணலாம், அப்படியே ஹாஃபாக நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து கிளாத் ஷார்ட்டேஜ் வரும். ஸோ அப்போ ஹாஃபாக நம்ம ஃபோல்ட் பண்ணக்கூடாது. எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவு தான் ஃபோல்ட் பண்ணணும். இது எந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நோட்டில் வந்து இதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த நம்ம ஆல்ரெடி நான் கஸ்டமரோட ப்ளவுஸில் தான் உங்களுக்கு சார்ட் மார்க்கிங் பண்ணி காட்டினேன். பட் அவங்களுக்கு நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியாதுல்ல, அவங்களோட ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸு. ஸோ அது வந்து லைனிங் பண்ணும்போது நான் காட்டுறேன். பட் இப்போ வந்து என்னோட ப்ளவுஸ் தான் பண்ண போகிறேன். நம்ம எப்படி அந்த செஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சார்ட் மார்க்கிங்லேயே காட்டியிருப்பேன். ஸோ செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாம். 16 இன்ச் இருக்கு. ஓகேவா? 16.5 இருக்கு. 16.5 ரெண்டா டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8.25 வரும். 8 1/4 வரும். ஸோ 8 1/4 பிளஸ் 1.5. எதுக்கு? தையலுக்காக நம்ம ஒரு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுப்போம் இல்லையா? ஸோ 8 1/4 பிளஸ் 1.5 அப்படின்னா நமக்கு 9 3/4, 9.25 அளவுக்கு வரும். 8.25 பிளஸ் 1.5 இன்ச் அப்படின்னும் போது 9.25 அளவுக்கு வரும். 9.25 இதுதான் நம்ம வைக்க போகிற மெஷர். ஃபர்ஸ்ட் வந்து 8.25, அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு தான் நம்ம வைக்க போகிற மெஷர். அதை விடவும் ஒரு 1.5 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் ஷேப் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 9.25 அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு அப்படின்னா நமக்கு 9.25 அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு அப்படின்னும் போது நமக்கு 11.25 கிட்ட வரும். நம்ம 11 இன்ச் வச்சு மடிச்சிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு வச்சு நம்ம மடிச்சுக்கலாம். உங்களோட மெஷர்மெண்ட் இதே மாதிரி கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, மடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ 11 இன்ச்சு வச்சு நம்ம மடிச்சாச்சு. உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மடிச்சுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியாகாத மாதிரி மடிச்சுக்கோங்க. நம்ம இப்போ இப்படி மடிக்கும் போது நமக்கு இங்கே ஸ்லீவுக்கான கிளாத் நிறையவே நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பீஸ், இந்த மாதிரி பீஸுங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு அப் அண்ட் டவுன், ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதனால அதை நம்ம ஒரு குட்டியாக ஒரு லைன் போட்டு ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம சார்ட்ல என்ன மார்க் பண்ணமோ சேம் அதே தான், ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம செஸ்ட் ரவுண்ட் ஆல்ரெடி சொன்ன 16 இன்ச் இருக்கு. அதுல பாதி அப்படின்னா 8.25. ஸோ 8.25 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 8.25 மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் தையலுக்கான அளவு 1.5 இன்ச்சு, அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பிளவுஸோட லெங்த் பார்த்துக்கலாம். ஸோ பிளவுஸோட லெங்த் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஷோல்டர் கிட்ட இருந்து இறக்கம் வரைக்கும் 13 இன்ச் இருக்கு. ஸோ அந்த 13 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பிளவுஸ் வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் கிட்ட காட்டுறேன், அப்போதான் உங்களுக்கு மார்க்கிங் கிளியரா தெரியும். இப்போ ஃப்ரண்ட் உள்ள இருக்க மாதிரி நம்ம இந்த பிளவுஸை மடிச்சிடலாம். மடிச்சுட்டு கரெக்டாக இந்த நம்ம லைன் போட்டு வச்சுருக்கோம்ல கீழே, அது மேலே இந்த ப்ளவுஸ் வர மாதிரி வச்சு இங்கே ஒரு மார்க்கிங். இந்த மார்க்கிங் எதுக்கு பண்ணுறோன்னா, இது நம்ம எதுக்கும் யூஸ் பண்ண போகிறதுல, ஜஸ்ட்டு இந்த ப்ளவுஸை கரெக்டாக வச்சு மார்க் பண்ணுறதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த மார்க்கிங் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம்
அப்படியே வச்சு நெக்கோட இறக்கும். நெக்கோட டெப்த்து, பேக் நெக்கோட டெப்த்து. இந்த மடிப்பு கரெக்டாக இந்த எட்ஜில் இருக்கணும். எங்கே மார்க்கிங் இருக்குதோ அங்கே ஒரு மார்க்கு, மேலே தையலுக்காக இதுதான் நம்ம தையல் போட போகிற கட் பண்ண போகிற இடம், அதனால் அந்த மார்க்கிங் மெயினு. ஸோ இப்போ இது மார்க் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்கோட அகலம், ஷோல்டரோட அளவு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நெக்கோட அகலம் கரெக்டாக நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கும் போது நமக்கு எங்கே வருதோ அதுதான் நெக்கோட அகலம். அதுக்கு முன்னால் ஒரு மார்க்கு. அப்புறம் அப்படியே இந்த கிளாத்தை இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி ஷோல்டரோட அகலம், அதுக்கு அந்த பக்கமாக ஒரு மார்க்கிங். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் ஆமோல் கரெக்டாக இது மேலே வச்சுட்டு ஸோ இது மேலே கரெக்டாக வரும். எங்கே இருக்கோ அங்கே ஒரு மார்க்கிங், அதுக்கு மேலே ஒரு மார்க்கிங். ஓகேவா? நெக்கோட டெப்த்து, நெக்கோட வித்து, ஷோல்டரோட வித்து, ஆமோலோட அளவு எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இது நம்ம லைன் போட்டுக்கலாம். எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா வச்ச மார்க்கிங் தான். அது எங்கே இந்த மார்க்கிங் எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. அது கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நமக்கு நெக் அகலமாகிடும். ஏன்னா இவ்வளோ தான் நமக்கு தையல் போட போகிறோம், அதிகமாக போட மாட்டோம். ஸோ தையல் போடுற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ போட்டாச்சு. இப்போ பேக்கில் வந்து நம்ம ரவுண்ட் நெக் தான் போட போகிறோம். இங்கே மெஷர்மெண்ட்டு இங்கே 2.25 இருக்குது, அதே 2.25 இங்கே வர மாதிரி வச்சுக்கலாம். கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இது வந்து அழகாக நம்ம ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு 1 இன்ச் இருக்க மாதிரி வச்சு மார்க்கிங் கொடுத்துட்டு நம்ம அப்படியே ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, நான் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே போட்டுப்பேன். இப்போ நான் வந்து அந்த ப்ளவுஸுக்கு சொல்லும் போது இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் வச்சு ஷேப் எடுங்க அப்படின்னு சொன்னேன். பட் இது சின்ன மெஷர்ன்றதால் நம்ம அந்த அளவுக்கு வைக்க முடியாது. ஒரு 1 இன்ச் தான் வரணும். மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அளவையும் நம்ம மாற்றிக்கணும். ஸோ வச்சு ஜஸ்ட்டு ஃப்ரீ ஹேண்டில் போட்டால் தான் எனக்கு வந்து ஷேப் பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஷேப் போட்டாச்சு. அவ்வளோதான். பேக்கோட மார்க்கிங் முடிச்சுட்டா இப்போ ஃப்ரண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் மார்க் பண்ணுறதுக்கு சேம் இதே 8.25, அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம தையலுக்காக, பேக் தையலுக்காக ஒரு லைனு, ஃப்ரண்ட் தையலுக்காக ஒரு லைன். ஸோ இப்போ வந்து 8.25 ப்ளஸ் 1.5 இன்ச் தையலுக்காக 8.25 ப்ளஸ் 1.5. இப்போ இதை நம்ம அப்படியே லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஆமோல் எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணலாம். 4.25 அளவுக்கு இருக்குது. அதே 4.25 இந்த சைடில் இருந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதையும் வச்சுட்டோம். இப்போ வந்து ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சார்ட் மார்க்கிங் மாதிரியே தான் இந்த மார்க்கிங் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே லாங் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஊக் சைடு நம்ம லைன் போடாத ஒரு மார்க்கிங் இருக்குல்ல, அந்த சைடில் தான் இந்த ஊக்கு இது வைக்கணும். வச்சுட்டு இப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு நெக்கோட இறக்கம் வரும். ஸோ அதுக்கு மேலே ஒரு மார்க்கிங், இங்கே பட்டி ஜாயின் கிட்ட ஒரு ஸ்டிச் வரும், அதுக்கு கீழே 3/4 இன்ச்சில் ஒரு மார்க்கிங். இப்போ இங்கே டாட், பட்டிக்கிட்ட இருந்து ஒரு டாட்டு, அப்புறம் ஷோல்டரோட மிடில். இதில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டர்ன் பண்ணி ஸ்ட்ரைட் பண்ணி கரெக்டாக எங்கே ஜாயின் இருக்கோ அந்த இடத்துல ஒரு மார்க், அதுக்கு கீழே ஒரு மார்க்கு, அப்புறம் இங்கே ஒரு மார்க் கொடுத்துட்டு இங்கே ஒரு மார்க்கு, அதுக்கு கீழே ஒரு மார்க் தையலுக்காக. ஸோ இந்த லைன் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கலாம். இப்போ மார்க்கிங் முடிச்சிட்டோம். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 மார்க்கிங் தெரியும்.
இதுதான் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இதில் இது மார்க் பண்ண போகிறோம், இதில் இது, இதில் இது. ஓகேவா? இப்போ இந்த எண்டில் இருக்கிறதுல ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஸோ இந்த எண்டில் வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டாச்சு. இதை ஒரு முறை வந்து நம்ம ஹைட்டெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே நம்ம மார்க் பண்ணோம்ல, இந்த இடத்துல வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். 12.25க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது. அதே அளவு இங்கேயும் இருக்கணும். இங்கே கரெக்டாக இருக்குது. அதே அளவு இங்கேயும் இருக்கணும். ஸோ இங்கே மட்டும் கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்குது. அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆல்ரெடி சார்ட்டில் சொன்ன மாதிரி தான் இந்த மெஷர்மெண்ட், அதாவது இங்கே 8.25 வச்சோம்ல, இதை நம்ம 3ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பேலன்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, 8.25 நம்ம 3ஆக டிவைட் பண்ணால் கிட்டத்தட்ட 2.25 கிட்ட வரும். அந்த 2.25 வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெக் சைடில் இருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கிட்ட வரணும். ஆமோல் சைடில் இருக்கிற இந்த மார்க்கிங் வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில், அதாவது இப்போ நம்ம 2.25 மார்க் பண்ணியிருக்கோம். உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ 2.25 மார்க் பண்ணியிருக்கோம். அதில் பாதி அப்படின்னும் போது நமக்கு 1.5க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வரும். ஸோ இப்போ இந்த சைடில் இருக்கிறது, ஆமோல் சைடில் இருக்கிறது இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகணும். ஸோ இப்படி வரும்போது இந்த 2 பாயிண்ட்டும் இங்கே மீட் ஆகும். ஓகேவா? புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக ஷேப் மாதிரி கொடுக்கலாம். இப்படியேவும் ஸ்டிச் பண்ணலாம், பட் ஷேப் மாதிரி கொடுத்தோன்னா இன்னுமே நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த கிளாத் இருக்கு இல்லையா, அந்த லைனுக்கு அப்புறமாவும் கொஞ்சம் நல்லா லாங்காக எடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணி இங்கே நம்ம எடுத்துருக்கோம்ல, இதை வந்து இங்கே கிராஸாக எடுத்துகிட்டு வந்து விடணும். இது பெரிய மெஷர், கொஞ்சம் பெரிய மெஷர் இருக்கிறவங்களுக்கு இடுப்பு கிட்ட பிடிக்கும் போது நமக்கு வந்து ஷார்ட்டேஜ் வந்துடும். அதுக்காக தான் இந்த மாதிரி எடுக்கிறோம். ஏன்னா இங்கே டாட் பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதால இங்கே கிட்டத்தட்ட 3 இன்ச்சு நமக்கு உள்ளே போயிடும். ஸோ 3 இன்ச்சு போகும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா விடுறோம். சின்ன மெஷர்மெண்ட்டுக்கு தேவையில்லை, அந்த ஷேப்பாக இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தேவையில்லை. பட் கொஞ்சம் வந்து இடுப்பு பெருசாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல தேவை. அதனால் அதிகமாக விட்டு இப்படி ஷேப் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக் ஷேப் கொடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப்பு. ஆமோல் நான் ஆல்ரெடி சொன்னல, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு வெளியே மார்க் பண்ணி, இங்கே ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணி இப்படி நம்ம ஷேப் கொடுக்கணும். லைன் போடணும், கிராஸாக லைன் போடணும். லைன் போட்டுட்டு இங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா அதில் பாதி, கிட்டத்தட்ட 4.5 இன்ச் இருக்குது. 4.5ல் பாதி அப்படின் போது 2.25. ஸோ 2.25 மார்க் பண்ணி இந்த இடத்துல, அதாவது எங்கே நம்ம 3/4 இன்ச்சு பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் போட்டோம்ல, அந்த இடத்துலேருந்து ஒரு 3/4 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணி இந்த ஷேப்பு அப்படியே அந்த 3/4 இன்ச்சை டச் பண்ணி கம்ப்ளீட் ஆகணும். நம்ம இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம், இந்த மார்க்கு அப்புறம் அந்த 3/4 இன்ச்சு டச் பண்ணி கம்ப்ளீட் ஆகணும். ஸோ இவ்வளோ தான் நம்ம வந்து ஷேப்புமே போட்டுட்டோம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக, ரொம்ப பொறுமையாக பண்ணணும், அப்போ தான் நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே சின்னதாக ஒரு லைன் போட்டோம்ல ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக, அந்த லைன் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிட்டுக்கோங்க. மடிப்பு கொடுத்துருக்கோம்ல அது வரைக்கும் ஃப்ரண்ட் சைடு எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டுக்கோங்க. அதாவது இந்த லாஸ்ட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம், அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. இப்போ நம்ம வந்து இந்த 1.5 இன்ச்சு சேர்த்து போட்டோம்ல, இந்த இடத்துல கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு ஆமூலில் அப்படியே எடுத்துகிட்டு வரணும், ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போகாதீங்க. அப்போ தான் நமக்கு இந்த கிளாத் வந்து சைடில் ஊப்பட்டி ஐப்பட்டிக்கெல்லாம் தேவைப்படும். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், இப்படியே கிராஸாக பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் ஷேப்பு
இப்போ இப்படி தான் இருக்குது. இந்த ரவுண்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து முடிக்கணும். இந்த கிளாத் வந்து நெக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பீஸ் கட் பண்ணியாச்சு. இப்போ மிடில் இருக்கிற லைனை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஃப்ரண்ட் பீஸில் இந்த ஃப்ரண்ட் பீஸை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணாமல் இந்த இடத்துல, அதாவது இங்கே மடிப்பு இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு வர மாதிரி வச்சு அப்படியே கிராஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு அந்த நெக்கு கிட்ட ஒரு லூஸ் வரும்ல, ஷோல்டர் ஃபாலு, நெக்கு கிட்ட வர லூஸ் எல்லாம் வராமல் இருக்கும். அதுக்காக தான். ஸோ இங்கே ஒரு 1/4 இன்ச்சு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கம்மி பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஓகேவா, ஃப்ரண்ட்டில் நம்ம இதை முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த இடத்துல நாச், இந்த ஒரு லைன் தெரியுதுல்ல, அந்த இடத்துல ஒரு நாச், ஏன்னா தையல் இங்கே வரணும் அப்படின்னு தெரியறதுக்காக. ஸோ பேக்லேயும் இந்த லைன் கிட்ட ஒரு நாச்சு, அப்புறம் கீழே 1.5 இன்ச் விட்டுருந்தோம்ல, அந்த இடத்துல இப்படி மடித்து இப்படி ஒரு குட்டியாக கட் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ரண்ட்டு பேக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்லீவும் பட்டியும் நம்ம கட் பண்ணிக்கலாம்.